தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். தொடர்ந்துள்ள நேரங்கள் நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். மாயை 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 எல்லாம் மாயை என்று எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான், பிரசங்கி சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே சாலமோன் என்கிறதான ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது மாயையான ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரசங்கி சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே காண்கிற சகல காரியங்களையும் மாயையாக இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மனுஷனாக இந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தின் காரியங்களை சில நேரம் நம்ம நினைக்கும் போது ஏதோ அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த உலகம் என்பது ஏதோ நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தின் காரியமெல்லாம் ஒரு நித்திய காலத்துக்குரியது என்றெல்லாம் தோன்றும் விதத்தில் சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது எல்லாமே மாயையாக இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது சாலமோன் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதையும் வாசிக்க கேட்கலாம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய். 2வது சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ எல்லாம் மாயையும் அது மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பூமியில் காண்கிற சகலமும் மாயையாக இருக்கிறது. அந்த மாயையான காரியங்களை நாம் அறியும் போது அல்லது அது அந்த சூழ்நிலையின் வழியாக போகும்போது அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது என்றால் மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. அநேக நேரம் மாயையான காரியத்தின் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த மாயையை பற்றி கொண்டு அந்த மாயையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாயையாக மறைந்து போகும்போது நமக்கு உண்டாகிறது என்ன? மன சஞ்சலங்கள் உண்டாகிறது. சாலமோன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அவர் அனுபவித்தார். நிறைய காரியங்களை தேடினார். நிறைய காரியங்களில் உலகத்தின் உன்னதமான நிலைக்கு போனார். எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த மாயையான காரியம் எல்லாம் மாயையாக இருக்கிறது, அது மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கி நீங்களும் கூட இந்த மாயையான உலகத்திலே
சில காரியத்தின் மேலே நம்பிக்கை கொண்டு சில காரியங்களின் மேலே நாட்டம் கொண்டு அது உங்களை விட்டு விலகி போகும்போது, அது உங்களை விட்டு அகன்று போகும்போது, அந்த மாயையான ஒன்று மறைந்து போகும்போது என்ன உண்டாகிறது? மனதுக்கு சஞ்சலம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு 3 காரியங்களை வேகமாக நம்ம சிந்திக்க போகிறோம். எதெல்லாம் இன்றைக்கு மாயை என்பதை சாலமோன் அனுபவித்து அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது சாலமோன் சொல்லும்போதே எது மாயையாக இருக்கிறது என்று பார்த்தால் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சாலமோன் அவர் ஞானத்தில் ரொம்ப தேறினவராக இருந்தார். அவர் தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவரை பார்த்து கேட்ட ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் அவனுடைய ஜபத்துக்கு இறங்கி வருகிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சாலமோன் ராஜா என்ன செய்கிறார் என்றால் தேவனுடைய சமூகத்தில் போய் அப்படியே ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று தேவனுடைய ஆலயத்தில் அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர்கிட்ட கேட்கிறாரு, சாலமோனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை நான் நன்றாக நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்படி ஞானம் வேண்டும் என்று கேட்டபோது அந்த சாலமோன் ராஜாவுக்கு தேவன் என்ன கொடுத்தார் என்றால் ஞானத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. நல்லா கவனிங்க, சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். உனக்கு சரியானவன் யாரும் இல்லை என்று சொல்லும் விதத்தில் அவன் ஒரு பெரிய ஞானியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஆனால் அந்த ஞானத்தை எல்லாம் பெற்ற பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த ஞானமெல்லாம் எனக்கு மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று கண்டேன். இந்த உலகத்தில் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் படித்து நல்ல மேதையாகி நல்ல ஞானம் படைத்து உங்களுடைய அறிவினாலும் உங்களுடைய ஆற்றலினாலும் நிறைய காரியங்களை நீங்கள் சம்பாதித்து உலகத்தில் ரொம்ப திறன்பட யோசிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் ஞானம் படைச்சாலும் இந்த ஞானம் மாயையாக இருக்கிறது. அது ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து போகிறது. அது மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அந்த ஞானம் மறைந்து போகிற ஒரு ஞானமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செஞ்சார்னா, ஒருவேளை எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு அறிவே இல்லை, எனக்கு நல்ல புத்தி இல்லை, விவேகம் இல்லை, வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை ஞானம் படைத்தவர்களாக கூட இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ஞானம் எப்பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அல்லது நீங்கள் ஞானமற்ற நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கை எப்பொழுது பிரயோஜனமாக மாயை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 21 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே
விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஏன்னா கவனிக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் ரொம்ப ஞானம் படைத்தவர்களாக, அறிவு படைத்தவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய சுய ஞானத்தினால, சுய புத்தியை சார்ந்து சொந்த ஞானம்தான் பெருசுன்னு சொல்லி நினச்சி தேவனை அறியாதவர்களாக போகிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப படித்த மேதையாக இருக்கிறவங்க கடவுளை நம்புவதில்லை, கர்த்தரை விசுவாசிப்பதில்லை. அவங்க விஞ்ஞானத்தை நம்புகிறாங்க. அவங்க இன்றைக்கு உலக பிரகாரமான விஷயங்களை நம்பிட்டு கடவுள் இருக்கிறாரா என்று கடவுளுக்கு விரோதமாய் கூட இன்றைக்கு கேள்வி எழுப்புகிற மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடவுளை குறித்து சந்தேகப்படுகிறீர்களா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் பேசுகிறீங்களா? அல்லது கடவுளுக்கு விரோதமாக சிந்திக்கிறீங்களா? கடவுள் இல்லை என்கிற கொள்கையில் நீங்கள் ஒருவேளை படித்த சில காரியங்களை வைத்துக்கொண்டு, சில விஞ்ஞானமான காரியங்களை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு கடவுள் இல்லை என்று நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா என்று சொல்கிறார். உலக ஞானம் உங்களை ஒரு நாள் ரட்சிக்காது. உலக ஞானம் உங்களை ஒரு நாளும் மேன்மைக்குள்ளே கொண்டு போகாது. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் உங்கள் ஞானம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நம்பணும். அவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த ஒரு தெய்வம், வானாதி வானங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு. அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் ஞானம் ஒரு நாள் மாயையாக போய்விடும். அதில் 27வது வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிஞ்சு கொள்கிறாரு. படிக்காதவங்க, உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவங்களை தேவன் தெரிந்தெடுத்து இந்த ஞானிகளுடைய ஞானத்தை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாய் ஞானத்தில் நிறைந்து படித்தவர்களாக இருந்தாலும் கூட தெய்வத்தை நீங்கள் தேடாமல் போனால் உங்களை விட படிக்காதவர்கள், உங்களை விட ரொம்ப குறைவுபட்டவர்கள், ஞானத்தில் ரொம்ப குறைவுபட்ட மனிதர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்தி உங்களை விட உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் மாயை என்று சொல்லுகிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே பிரசங்கி இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. இதுவும் மாயை. முதலாவது சொன்னார் ஞானம் எல்லாமே மாயை என்று சொன்னதை பார்க்கிறோம். ரெண்டாவது கர்த்தர் என்ன சொல்றார், சாலமோன் என்ன சொல்றார்னா, பணம் எல்லாமே செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால திருப்தியாக ஆகாததுனால அதுவும் மாயை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உலகமெல்லாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க? சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கு பணம் சம்பாதிக்கணும், ஆஸ்தியை சேர்த்து 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 வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் உலகத்தில் பெரிய கனம், ஐஸ்வர்யம். பணம் இருந்தால் தான் பெரிய மரியாதை, பணம் இருந்தால் தான் பெரிய மதிப்பு என்று சொல்லி பணத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சாலமோன் சொல்கிறாரு, இதுவும் மாயையாக இருக்கிறது என்று சொல்லி. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, பணம் எல்லா காரியத்துக்கும் நமக்கு உதவாது. சில நேரம் பணம் சம்பாதிச்சு ஐஸ்வர்யவனாக இருக்கிற மனுஷர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அழிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு முறை உலகத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவன் இருந்தான். அவன் கோடிக்கணக்கு பணங்களை சம்பாதித்து அழகாக எல்லாவற்றையும் பத்திரமாக பூட்டி வைத்திருந்தான்.
பணம், வெள்ளி, பொன்னு எல்லாவற்றையும் வைத்து ஒரு பெரிய குடோன் நிறைய ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே அவைகளை எல்லாவற்றையும் அவன் அடைத்து வைத்திருந்தான். அவனுடைய அந்த அறையை பாதுகாப்பதற்காக அவன் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே லாக் ஆகக்கூடிய அந்த லாக்கர்களை எல்லாம் அந்த கதவுகளுக்கு மாட்டியிருந்தான். ஒரு முறை அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய பணத்தை எல்லாம் போய் பார்த்து, தான் வைத்திருக்கிற சேகரித்து வச்சிருக்கிற நகைகளை, தங்கத்தை எல்லாம், வைரங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று அந்த அறைக்குள்ளே அவன் பிரவேசித்தான். அறைக்குள்ளே போய் எல்லா இடத்தையும் பார்த்துவிட்டு அவன் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கலாக அடைக்கக்கூடிய அந்த டோரானது ஆட்டோமேட்டிக்கலாக உள்ளே இருந்து லாக் ஆகிவிட்டது. அவன் என்னதெல்லாமோ செய்து பார்த்தான், எந்த காரியங்களை எல்லாமோ செய்து பார்த்தான். அந்த கதவை அவனால் திறக்க முடியவில்லை. கடைசியில் அந்த அறைக்குள்ளே அவன் அங்கும் இங்கும் ஓடித் திரிந்தான். எப்படியாகிலும் வெளியே வரலாமா என்று யோசித்தான். அவனை சுற்றிலும் கோடிக்கணக்கான பணம் இருந்தது. அவனை சுற்றிலும் அதிகமான வெள்ளியும் பொன்னும் நகையும் வைரங்களும் இருந்தது. அது எதையுமே அவனால் பார்த்து அது எதுவுமே அவனுக்கு உதவி செய்ய முடியலை. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சில நாட்கள் அவன் அதற்குள்ளே ஆகாரமின்றி, உணவின்றி, தண்ணீரின்றி அது உள்ளேயே கிடந்து அங்கேயே மரித்து போனான். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, ஐஸ்வர்யம் நமக்கு உதவாது. பணப்பிரியன் பணத்தில் திருப்தியாவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தில் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அங்கே சாலமோனுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்தது. அவர் ஞானத்தை கேட்டார், கர்த்தர் அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நல்லா கவனிங்க, சாலமோனுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை, கேளாத ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தார். அவன் வெள்ளியிலையும் தங்கத்திலையும் பொன்னிலையும் வைரங்களிலையும் இதையெல்லாம் சேகரித்தான். கோடிக்கணக்கு சொத்துக்களை அவன் சேகரித்தான். எல்லாம் சேகரித்து அதில் எதுலேயுமே திருப்தி கிடைக்காதனால அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, இதுவும் மாயையே என்று சொல்லி. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய பிரதான நோக்கமாக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதற்கு நேரம் இல்லை, ஆலயத்துக்கு செல்வதற்கு நேரம் இல்லை, வேலை என்று சொல்லி ராத்திரி பகலாக நீங்கள் உழைத்து பணம் சேர்க்கணும், மனுஷனை மதிக்காமல், மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் பணம் சம்பாதிப்பதே ஒரு பெரிய வேலையாக கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா ஒன்றை மறந்து போயிடாதீங்க, இந்த பணம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு. நல்லா கவனியுங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியம் அதுதான். இந்த பூமியில நீங்க ஐஸ்வர்யத்தை சேர்த்து, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் மாயையாக இருக்கிறது. பூமிக்குரிய ஐஸ்வர்யம் மாயையாக இருக்கிறது, அது மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரும். அதனால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூமியில் சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட படித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான, நல்லா கவனிங்க, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க கோடிக்கணக்கு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிற மனுஷனாக இருந்தாலும் கூட, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறவங்களா இருந்தாலும் கூட, அது மாயை என்பதை மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. அந்த பணம் உங்களுக்கு ஜீவன் அல்ல. பணம் தேவைதான், அவசியம்தான். வாழ்வதற்கு தேவை, பயணத்துக்கு தேவை, வீடு கட்டுவதற்கு தேவை, திருமணத்திற்கு தேவை, நிறைய தேவைகள் இருக்கிறது பூமியில். ஆனால் அந்த பணம் நமக்கு ஜீவன் அல்ல. நிறைய பேர் பணத்தை ஜீவனை போல மதிக்கிறாங்க. பணம் தான் எனக்கு பெருசு,
பணம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி பணத்தின் பின்னாலே பண ஆசையோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கவனித்து பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9 to 11 வரை உள்ள வேத பதிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியை எப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக. நல்லா கவனிங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவங்க கண்ணீராக. இன்னைக்கு பணத்துக்கு பின்னால் ஓடுகிறவங்க எத்தனை பேர் கண்ணீராகப்படுறாங்க, சிக்கிக் கொள்ளுகிறாங்க. நாகமான் என்கிற குஷ்டரோகியை குறித்து நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் படிக்க முடியும். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து சுகம் பெறுவதற்கு வந்தவன் ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தான். ஆனால் தீர்க்கதரிசி அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறான். சுகம் பெற்று போன அவனை தேடி அவனுடைய பணிவடைக்காரனாய கயாசி என்கிற மனுஷன் பின்னால் போய் அந்த பணத்தின் மேலே, பொன்னின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை கொண்டவனாக, இச்சை கொண்டவனாக அதற்கு பின்னாலே போனான். கடைசியில் அவனுக்கு கிடைத்தது என்ன? அந்த நாகமானுடைய குஷ்டம் அவனை பாதித்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கி பணம் தான் முக்கியமாக தெரியுதா? உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரம் பணம் தானா? நிறைய பேர் உறவுகளை மதிக்கிறது இல்லை. பணம் வந்துட்டுனா தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பணம் இருந்ததுனால யாரையும் மதிக்காமல் ரொம்ப பெருமையோடு கூட வாழ்கிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கோடிக்கணக்கு பணம் இருந்தாலும் உங்கள் உறவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் பெற்றோர்கள் முக்கியமானவங்க, உடன் பிறந்த சகோதரர்கள் முக்கியமானவங்க. உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். உலகத்திலே ஐஸ்வர்யமானவங்க கண்ணீர் அகப்பட்டுருவாங்க, சிக்கல் அகப்பட்டுருவாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு பணத்துக்கு பின்னால் போய் லஞ்சம் வாங்கி அநியாயமாக சம்பாதித்து கண்ணியில் மாட்டி வாழ்க்கை இழந்து தற்கொலை பண்ணினவங்க எத்தனையோ பேருடைய சரித்திரங்கள் இருக்கிறது. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் பணம் என்று சொல்லி ஓடாதீங்க. பணம் உங்களுக்கு தேவைதான். முதலாவதுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்மளை அழகாக போஷிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஐஸ்வர்யம் மாயை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. ஆண்டவர் சொல்றாரு, இரு வழியில நடக்கிற மனுஷன் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் கூட அவனை விட தரித்திரன் ஏழையாகிய ஒரு மனுஷனே சிறப்பானவன் ஆண்டவர் சொல்றார். என்னை வார்த்தையை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஒரு தரித்திரமான ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பண வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் தேவனை உண்மையாக சேவிக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வேத புஸ்தகத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானையும் லாசரையும் குறித்து படிக்கிறோம். அவங்க 2 பேருடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், ஆஸ்திகளை சேர்த்தான். அவன் எல்லாற்றின் மேலே ரொம்ப உயர்ந்த ஒரு உலக பிரகாரமான ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தான், சம்பிரமமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வீட்டு அருகில் ஒரு ஏழையாகிய லாசர் ஒருவன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினாலே ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அவனுக்கு வியாதி, வேதனையிலே, வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் மரிக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய வீட்டில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய நிலைமை நமக்கு நல்லா தெரியும். அவன் பாதாளத்தில் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தான். எல்லா ஐஸ்வர்யவானை குறித்து நான் சொல்லலை. நிறைய வசதி உள்ளவங்க, ஐஸ்வர்யம் உள்ளவங்க, நல்ல கடவுளுக்கு பயந்தவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமானவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, உங்களுக்கு பணம் இருக்கட்டும், அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, அதை பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பு இல்லை. நேர்மையான வழியில், நீதியான வழியில் சம்பாதிச்சு, நீதி நியாயத்தோடு நடந்து, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவியுங்கள். நல்ல வீட்டை கட்டுங்கள், நல்ல நிலைக்கு இருங்கள். ஆனால் மற்றவர்களை மறக்காதீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆனால் ஐஸ்வர்யம்தான் பெரிது என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து கொண்டு கடவுளை மறக்கிற வாழ்க்கையை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அது மாயை என்று. ஒரே ஒரு வசனம் கூட படிக்கலாம். சங்கீதம் 49:16 கூட வாசிக்க கேட்கலாம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது, அவன் வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் பெருகி அவனுக்கு மகிமை பெருகும்போது நீ பயப்படாது. அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ அவங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துட்டு நிறைய ஐஸ்வர்யவான இருக்கிறாங்க, நான் ஏழையாக இருக்கிறேனே சொல்லி பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. அவங்க ஐஸ்வர்யமுள்ள மனுஷனாக இருந்தாலும், வசதி உள்ளவங்களாக இருந்தாலும், தேவனை அறியலனா அவங்க அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமாக இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஒருவேளை இன்றைக்கு பணம் தான் எனக்கு முக்கியம், கடவுள் முக்கியம் இல்லைன்னு சொல்லி பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அது உங்களை ஏமாற்றிடும். ஒரு நாள் அந்த பணம் உங்களை விட்டு ஓடிடும். அது உங்களுக்கு உதவாது. ஐஸ்வர்யம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் ஒருவரே பிரதானமானவர். எல்லாற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயந்து நம்ம வாழணும். அதான் அங்கே தீமோத்தேயுல பவுல் சொல்லும்போது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொன்ன வார்த்தையை கவனித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த காரியமாக. 3ஆவதாக நம்ம படிக்கும்போது இந்த ஸ்தோத்திர பிரசங்கின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவைகளுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போல அவைகளும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3ஆவதாக இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை. எப்படி ஒரு மிருகம் மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி இந்த பூமியில் எல்லா மனுஷனும் ஒரு நாள் மறைஞ்சு போயிடுவாங்க. யாருமே இங்கே நிலையாக இருக்க போகிறதில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது மாயையான வாழ்க்கை. ஒரு சுவாசம்தான் நமக்கு. கடந்த நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஒரு கொடிய விபத்து நம்முடைய தேசத்தில் நடந்தது. விமான விபத்தில் எத்தனை பேர் மரித்து போனாங்க. அவங்க எவ்வளவு கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள். ஒரு நொடி பொழுதில் அவங்க கனவுகளெல்லாம் நனவாக மாறிப்போனது. எதுவுமே நிறைவேறாமல் போனது. அழிஞ்சு போயிட்டாங்க ஒரே நாளில். எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். இந்த பூமி உலக வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க முடியும். அடுத்த நொடியில் நம்ம இருப்போமா நமக்கு தெரியாது. இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 49:12 வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய். கனம் பொருந்தின மனுஷனாய் இருந்தாலும் அவன் இந்த பூமியில நிலையாக இருக்க போறது இல்லை. அவன் சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு அழிந்து வர. எவ்வளோ பெரிய கனம் இருந்து, மதிப்பு இருந்து, மரியாதை இருந்து, அந்தஸ்து இருந்தாலும் ஒரு நாள் அவனுடைய சுவாசம் அவனை விட்டு போயிடும். அவன் மரித்து போயிடுவான். எவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ உயர்ந்த மனுஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பட்டம் பதவியோடு வாழ்ந்தவனாக இருக்கட்டும், ஒருவேளை உலகத்தில் அவன் மரிக்கும் போது அவனுக்கு சில கௌரவமும் கனமும் செலுத்தப்பட்டாலும் அவன் நிலைக்க போகிறது கிடையாது. யோபு தன்னுடைய புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து அதை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம்.
மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? நல்லா கவனிங்க, மனுஷன் மரிச்சு போனதுக்கு அப்புறம் அவன் எங்கே? இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அட்ரஸ் இல்லை, அடையாளம் இல்லை. கொஞ்ச நாள் அவங்கள நினைப்பாங்க. அதோடு கூட இந்த உலக வாழ்க்கையில் அவனுடைய காரியங்கள் மறக்கப்பட்டு போகிற என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அப்படியானால் இந்த உலக வாழ்க்கை என்ன? மாயையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை மாயையாக ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? இந்த 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க, இது மட்டும்தான் நம்முடைய வாழ்வா? இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த மாயையான உலக வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 11ஆம் அதிகாரம் 15, 25 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாயையாக மறைந்து போகிற இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மரணத்துக்கு பிறகுள்ள ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாயையானது தான். இது வேகமாய் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் நித்திய வாழ்வுன்னு ஒன்று இருக்கிறது. இந்த நித்திய வாழ்வை இந்த உலகம் நமக்கு தராது. இங்கே சீக்கிரம் நம்ம எல்லாரும் கடந்து போயிடுவோம். ஆனால் ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த நித்தியத்தில் பிரவேசிக்கணும்னா அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவராகிய கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதன் நித்திய வாழ்வை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கிறது போல இந்த உலகம்தான் முக்கியம்னு ஓடிக்கொண்டிருக்கீங்களா? சீக்கிரமாக இந்த உலக வாழ்க்கை முடிய போகுது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்பதாக நீங்கள் ஒன்று செய்யணும். ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய இரட்சகரும் உங்களுடைய கர்த்தரும் உங்களுடைய ஆண்டவருமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இன்றைக்கு மாற உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாயையான உலக ஞானத்தையும், மாயையான உலக ஐஸ்வர்யத்தையும், மாயையான இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு பிரதானம்னு சொல்லி இந்த பூமியில் எல்லா பாவத்தையும் செஞ்சு உங்களை நீங்கள் கெடுத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பினால், இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால், இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவன் அண்டைக்கு வந்தால், உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி மரணத்துக்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்வில் உங்களை அவர் சந்தோஷமாக வைப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானியுங்கள். அப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய வாழ்வை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாட்களையும் கூட என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த மாயான உலகத்திலே ஆண்டவரே, வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் மாயை பின்பற்றி ஓடக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் உண்டு. ஆண்டவரே, பணத்துக்காக, ஞானத்துக்காக, உலக சிற்றின்பத்துக்காக, உலக வாழ்க்கை மாயானது என்பதை அறியாமல்
இந்த உலகத்துக்காக தம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு கூட வாழ்வதற்கு கிருபையும் பாக்கியத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கம் உண்டாகட்டும். வேதனை, வியாதி, பலவீனம், சோர்வுகள், சத்துருவனுடைய போராட்டங்கள், பலவிதமான பிசாசனுடைய கிரியைகளில் அகப்பட்டு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை யாராகிலும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள், வியாதியின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூறுகளை என் தேவனாகிய கர்த்தர் அழித்து போடுவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்கள் அன்பினால அவங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தாழ்த்தி சம்பூரணமாக அர்ப்பணித்து தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மாயான இந்த உலகத்தில் ஒரு மனமகிழ்ச்சியான தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.